தொண்டை மண்டலத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய சிற்றரசுகள் நிறைய இருந்தனர். ஒரே ஆறுதலான செய்தி, மாலிக் காபூர் உடனே தில்லிக்கு திரும்பினான் என்பது. அவனுடைய ஆர்ப்பாட்டமும் அட்டகாசமும் தென்னகத்தையை கதி கலங்க வைத்து விட்டது. தில்லி சென்றான் என்றால் இன்னும் 6 மாதங்களுக்காவது அவன் வரமாட்டான் என்றும் கூட வைத்துக் கொள்ளலாம். அவன் ருசி கண்ட பூனாய். கோயில்களில் இவ்வளவு நகைகள் இருக்குமா என வடக்கில் உள்ளவர்களோ சுல்தான்களோ ஒரு காலம் யுகித்திருக்க மாட்டார்கள். ஒரு மாலிக் காபூர் இல்லை என்றால் இன்னொருத்தன் வருவான். இத்தனை 1000 ஆண்டுகளாக தென் தமிழகத்தை கவசம் போல காத்து வந்த தொண்டை மண்டலம் இப்போது நெருக்கடியான சூழலை இருப்பதை உணர்ந்தார் ஏகாம்பரநாதர். வேறு எப்போதும் இல்லாத நெருக்கடி. இதற்கு முன் வந்த பெரும் படையெடுப்பின் போதெல்லாம் மூவேந்தர்களில் எவரேனும் முனைப்புடன் படையை எதிர்கொண்டனர். இந்த முறை அப்படியல்ல. மூவேந்தரும் இல்லை. சோழர் தீவுக்கொட்டையோடு சரி, சேரர் மலைப்பகுதியின் சிற்றரசர் போல் கிடைக்கிறார். காக்க வேண்டிய பாண்டியர்களோ பங்காளி சண்டையில் சூழ்தான்களுக்கு வழிவிட்டு விட்டு காட்டில் பதுங்கி கிடக்கிறார்கள். இருக்கின்றார்களா என்பது கூட தெரியவில்லை. இந்த முறை தமிழகத்தை காக்கும் பொறுப்பு தொண்டை மண்டலத்துக்காரர்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது. காடவராயர், மலையர், வானகோவராயர் போன்ற அரசர்களும் இப்போது தலையெடுத்து போர் நடத்த தயாரில்லை. இருக்கும் ஒரே பேரரசு சம்புவராயர்கள்தான். வரலாற்றுக்குள் செல்லும் முன் மறவாமல் தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விடியலில் குளுமையை விலகுவதற்குள் கங்கை கொண்ட சோழபுரம் வந்துவிட்டார் ஏகாம்பரநாதர். ராசேந்திர சோழர் கங்கை பகுதியை வென்ற நினைவாக கட்டிய கோயில். பெயரும் அதை நினைவுபடுத்தும் விதமாக வைத்தார். ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் நீர்நிலைகளை உயர்த்துவது சோழர்களின் மரபு. தமிழகத்தில் எத்தனை ஏரிகள் உண்டோ அத்தனை வெற்றிகள் சோழர்களுக்கு சொந்தம் என்று அர்த்தம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெட்டப்பட்ட சோழ கங்கம் அதன் வரலாற்று சான்றாக இன்றும் புகழ்பாடி கொண்டிருப்பதை நினைத்தார். ராசேந்திர சோழர் தனது தலைநகரத்தை தஞ்சாவூரிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினார். முதலாம் ராசேந்திரன் முதல் 3ஆம் ராசராசர் என சோழ அரசின் இறுதி வரை 256 ஆண்டுகள் அதுவே தலைநகரமாக இருந்தது. இந்த நகரம் ஒட்டக்கூத்தரின் மூவர் உலா, ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. 250 ஆண்டுகளுக்கு மேலாக தலைநகரமாக இருந்த இடமா அது காலம் களைத்து போட்டு கண்ணாமூச்சி காட்டியது. கோயிலை ஒட்டியிருந்த மாளிகை இடிக்கப்பட்டு குட்டி சுவராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்தை மீண்டும் சரி செய்து வாழ்வதற்கு ராசாதிராசர் ஏன் விருப்பப்படவில்லை என்பதையும் இளவரசரால் அறிந்து கொள்ள முடிந்தது. 2 மாடங்கள் கொண்ட முதல் திருசுற்றுமதிலும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை ஒத்த திருவாயிலும் சோழர்களின் கலை நயத்துக்கு சான்றாக இருந்தது. 2ஆம் திருசுற்றுமதில் அதனினும் உயரம் குறைவாக இருந்தது. கோயிலை முடிசுட்டும் சிற்பம் ஒன்று வியந்து நோக்கும் வண்ணம் இருந்தது. நீண்ட தலைமுடியை சுற்றி கொண்டையிட்டு அதற்கு மேல் மகுடத்தை சுட்டும் காட்சி அது. உள்ளே லிங்க வடிவாக சிவன், சிவப்பு கற்களான கச்சலி, நிமிர்ந்தும் வியந்தும் நோக்கும் வண்ணம் சிற்பங்கள். கோயிலுக்கு இடதுபுறத்திலே காளி, அதற்கு அருகே பெரும் கிணறு, அதில் பெண்கள் இறங்கி சென்று குளிக்கும் சுரங்கம். இப்படி ஒரு கோயிலை தானும் கட்ட வேண்டும் என ஏகாம்பரநாதர் நினைத்தார். இப்படியான கோயிலை காணும் எல்லா அரசருக்கும் ஏற்படும் ஆசைதான் அது. எதுவாக இருந்தாலும் முதலில் கல்வி சாலையை ஆரம்பித்த பின்னர் தான் எல்லாம் என்று மனதை மாற்றிக்கொண்டார் சம்புவராய இளவரசர் ஏகாம்பரநாதர். கிழக்கு நோக்கி பறந்தது புரவி. வீராணாம் ஏரியின் தென்கரை. திருமானூர் சிற்பங்களுக்கு ஒரு கதை இருந்தது போலவே வீர நாராயண ஏரிக்கும் ஒரு கதை இருந்தது. எல்லா உண்மைகளும் ஒரு வகையில் கதையாகவும் எல்லா கதைகளும் ஒரு வகையில் உண்மைகளாகவும் இருப்பது போலவே இந்த ஏரியின் கதையும் இருந்தது. பராந்தக சோழர் காலத்தில் வடக்கே ராசகூட மன்னர்கள் வலிமை பெற்று இருந்தனர். பல தேசங்களை வெற்று வாகை சூடி கொண்டிருந்தனர். சோழ நாட்டின் மீது அவர்கள் எந்த நேரமும் போரிடக்கூடும் என்று கணித்திருந்தார் பராந்தகர். அதனால் தன் மூத்த மகனாகிய ராசாதிதரை ஒரு பெரும் படையுடன் திருமுனைப்பாடி நாட்டுக்கு செல்ல பணித்தார். அது நடுநாடு. ராசகூடர்கள் அதை கடந்துதான் தென்னாட்டுக்குள் வர வேண்டும். வடக்கு நாட்டின் படையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருந்த காத்திருப்பு காலத்தில் ராசாதிற்கு ஒரு யோசனை உதித்தது. காத்திருக்கும் தம் படையில் இருக்கும் லட்சக்கணக்கான வீரர்களுக்கு பயனுள்ள பணி ஏதேனும் கொடுக்கலாமே என நினைத்தார். அப்படி ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் வெட்டப்பட்ட ஏரி இது. 10 காதத்தூர நீளம், 3 காதத்தூர அகலம் கொண்டது. கொள்ளிட ஆட்சியில் வரும் நீரை சேகரிக்கவும் வெள்ள அபாயத்தை தடுக்கவும் வறட்சியை தடுக்கவும் வீர நாராயண ஏரியாக முடிந்தது.
போர் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகில் எத்தனை நல்ல சாதனைகளை செய்ய முடியும் என்று இளவரசர் ஏகாம்பரநாதர் நினைத்தார். 74 மதகுகளும் கால்வாய்களும் இருந்தன. நல்ல நீராலான ஒரு சிறு கடல் போல விரிந்திருந்தது ஏரி. கரையோரம் நெஞ்சி இதில் 10ல் 1 பங்கு கூட இல்லாத தம் செண்பகா ஏரியை நினைத்து பார்த்தார். குண்டு சட்டியிலே குதிரை ஒட்டி கொண்டிருந்தால் இப்படி ஒரு ஏரியை இன்னொரு ஏரியுடனும் ஒரு கோயிலை இன்னொரு கோயிலுடன் ஒப்பிடவும் வளர்ச்சியை உருவாக்கவும் முடியாமல் போயிருக்கும் என தம் பயணத்தின் நோக்கத்தை விரிவாக்கி கொண்டார் இளவரசர். தளிவு செல்லும் காற்றுக்கு ஏற்ப நீரின் சலசலப்பு ஒழித்தது. மாலை பொழுதில் பறந்து விரிந்த நீர்ப்பரப்பை பார்த்து கொண்டிருப்பது ஏகாந்த மனநிலையை ஏற்படுத்தியது. தூரத்தில் குயவர்கள் சிலர் பண்டல் மண்ணை திரட்டி கொண்டிருந்தனர். சட்டி பானைகள் எஞ்சி மனிதன் வாழ இயலுமா? தோல் கருவிகள் எஞ்சி போருக்கு செல்ல முடியுமா? கொள்ளர்கள் எஞ்சி கருவிகள் உண்டோ? செங்குந்தர் எஞ்சி ஆடைகள் உண்டோ? விவசாயிகள் எஞ்சி சோறு உண்டோ? படவீரர்கள் எஞ்சி நாடு உண்டோ? மருத்துவர், இசைவர், கூத்தர், புலவர் எல்லாம் சேர்ந்ததுதான தேசம். துணி வெளுக்க வண்ணாரும் சிறைப்பதற்கு நாவிதரும் இல்லை என்றால் நாறு போய் விடாதா உலகம்? செய்தொழிலில் வேற்றுமை இருக்கலாம், பிறப்பு ஒன்றுதான் என்றும் சொல்லி பார்த்த வள்ளுவனும் நினைவில் வந்து போனான். செய்தொழிலில் வேற்றுமையே இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டாமா? இப்படி ஒரு அவலம் வரும் என்று அவன் அறியாமல் சொல்லிவிட்டான் போலும் என்று இளவரசர் நினைத்து கொண்டார். மெல்ல குதிரையை காட்டுமன்னார் கோயிலுக்கு செலுத்தினார். வீரநாராயணபுரம் ஏரியின் பெயருக்கான பெருமாள் அனுபவங்களின் நிழல் பாதையென மாறி இருந்தது ஏகாம்பரநாதரின் பயணம். நீர்தான் மக்களை காக்கிறது. நீரை காக்க ஆங்காங்கே இறைவனை நிலைநிறுத்துவது தமிழர்களின் ஆழ்ந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. கடல் போல் விரிந்து கிடந்த ஏரியை காக்க ஒருவர் வேண்டுமல்லவா? அது இறைவனாக இருந்தால்? காட்டுப்பகுதியில் இருந்ததால் காட்டு மன்னார் என திருமால் அழைக்கப்பட்டார். நீர்நிலைகளை ஒட்டி, அதுவும் ஆற்றங்கரைகளில் நீருக்கு அணை போல அவர் படுத்திருக்கும் காட்சி அவருக்கும் நீருக்குமான பந்தத்தை சொல்வதாக இருந்தது. ஆறுகளை ஏரிகளை ஒட்டி இருக்கும் அனைத்து இடங்களிலுமே திருமால் படுத்த நிலையில் இருக்கிறார். அது ஓடும் நீரை தடுத்தார் கொள்ளும் நிலை. விரிஞ்சிபுரம் அருகே பாலாச்சங்கரையில் பள்ளி கொண்ட பெருமாள், தென்பெண்ணையில் ஆதி திருவரங்கநாதர், காவிரியில் திருவரங்கநாதர், இங்கே வீரநாராயணர், இப்படி அனைவருமே தலைக்கு கைவித்து படுத்திருப்பது நீரை மறைத்திருப்பும் கோலம். நீரை அணைக்கும் அணை காக்கும் நிலை. திருமால் நிறமும் நீளம், அவர் பள்ளி கொள்ளும் நீரும் நீரம். நீரே திருமால், ஆலிமலை கண்ணன், பார்க்கடலில் பள்ளி கொண்டவன், கடலும் ஆறும் நீரும் அவன் வடிவம். இயற்கையை வழிபட நினைத்தவர்கள் எப்படி அதை இறைவனாக மாற்றியிருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பார்த்தார் இளவரசர். செம்பியன் மாதேவி இந்த கோயிலை கட்டி திருப்பணிகளை செய்தார். சோழ அரசர்கள் மட்டுமின்றி சோழ அரசிகளும் நீர்நிலைகளில் ஆர்வம் காட்டியதன் பெருமைமிகு உருவமாக வீரநாராயணர் வீற்றிருந்தார். சோழர்கள் ஏரி வெட்டியதோடு அதை காக்க ஏரி காத்த ராமரையும் அல்லவா காவலுக்கு வைத்தார்கள். மதுராந்தகம் ஏரிக்கரையில் உள்ள ராமர் கோயிலையும் இளவரசர் நினைத்து பார்க்க தவறவில்லை. இளவரசர் குதிரையை விட்டு இறங்கி நின்றார். பள்ளி கொண்ட பெருமாளை எண்ணும் போது அவர்களை பாடி மகிழ்ந்து விடும் நிலைவில் வந்தார்கள். அத்தனை பாசுரங்களையும் தொகுத்து தந்தவர் நாதமுனி. திருமால் பற்றி 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை 4000 திவ்ய பிரபந்தம் என தொகுத்தவர். அவர் பிறந்த ஊர் என்ற பெருமையும் வீரநாராயணபுரத்துக்கு இருந்தது. கோயிலையே பார்த்து கொண்டிருந்த இளவரசரை பார்த்த வைணவர் ஒருவர் நெருங்கி வந்து உற்று பார்த்தார். யாரப்பா நீ, என்ன வேண்டும் என்றார் அந்த வைணவர். நான் வழிபோக்கன், நாதமுனிகள் வாழ்ந்த பூமி என்று அறிவேன். 300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த பெருமகனாரின் வழித்தோன்றல் உறவினர் யாரேனும் இப்போது இங்கே உள்ளனரா என்றார் இளவரசர். 6 தலைமுறைக்கு அப்புறம் யாருக்கு நினைவிருக்கிறது? நல்லா கேள்வி கேட்டீர்கள். ஏன், நானே கூட அவருடைய வாரிசாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் அந்த வைணவர். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் ஐயா. நாதமுனியின் பாசுரங்களை தொகுத்தளித்த விவரம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இளவரசரின் நிச்சில் இருந்த திருநிச்சு பட்டைய வைணவர் வித்தியாசமாக பார்த்தார். சைவனுக்கு ஏன் இந்த ஆர்வம் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அருகே வா என சைகையால் சொல்லி திண்ணைக்கு அழைத்து சென்றார். ஏன் உனக்கு இந்த ஆர்வம்? பக்கத்திலே திருநாரை ஊரிலே தேவாரத்தை தொகுத்த நம்பியாண்டா நம்பி பிறந்த ஊர் இருக்கிறதே, அதை தெரிந்து கொண்டாலாவது உனக்கு புண்ணியம். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பகை கூடாது. சைவர்களிடம் பேசுவதே பாவம் என்று நினைக்கின்றீர்களே என்றார் இளவரசர்.
நன்றாக சொன்னாயப்பா. அப்படியானால் தேவாரம், நம்பியாண்டா நம்பி என்ற பெயர்களையாவது என் வாய் உச்சரித்திருக்குமா? நான் வைணவன்தான், ஆனால் வெறியன் அல்ல. நீ சைவனாயிற்றே, அதை தெரிந்து கொண்டால் நல்லது என்று சொன்னேன். வைணவர் அமைதியாக சொன்னார். நானும் சைவம் மட்டும்தான், சமய வெறியன் அல்ல என்றார் இளவரசர். பின்பு சிரித்து கொண்டே அந்த வைணவர் நாதமுனிகள் தொகுத்தளித்த அந்த பாசுரங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் 12 பேரால் இயற்றப்பட்ட இந்த பாசுரங்களை நாதமுனிகள் என்பார் தொகுத்தார். பின்னர் வந்த மணவாள மாமுனிகள் நாதமுனிகள் தொழுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்க முதனார் செய்த ராமானுஜன் நூற்றந்தாதியும் சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார். திவ்யம் என்னும் சொல்லுக்கு மேலான என்று பொருள். பிரபந்தம் என்னும் சொல் பாடல் தொகுப்பு என்பதையும் குறிக்கும். இந்த நூல் 5வது வேதம். திராவிட வேதம், திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட நூல். தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாது தெலுங்கும் கன்னடம் பேசும் வைணவர்களும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகின்ற நூல் இது. இது 1947 பாடல்களையும், பெரிய திருமொழி 1134 பாடல்களையும், திருவாய்மொழி 1102 பாடல்களையும், இயற்பா 817 பாடல்களையும் கொண்டது என்றார் அந்த வைணவர். 4000 பாசுரங்களை கால வரிசையாக ஒருவருக்கு தொகுக்க தோன்றியது எப்பேற்பட்ட தமிழ் கொடை! சமயம் சார்ந்த நெஞ்சம் அதற்கான ஊக்கத்தையும் மன நிறைவையும் தந்திருந்தாலும் பெருமை என்னவோ தமிழுக்குத்தானே என்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு வணக்கம் சொல்லி விடைபெற்றார் அந்த வைணவரிடம் இளவரசர் ஏகாம்பரநாதர். அந்த வைணவர் சொன்னது போலவே அடுத்த சில காத தூரத்திலே நாரையூர் எதிர்பட்டது. நாதமுனி பிறந்த ஊர் வீர நாராயணபுரம் என்ற பெருமை வைணவருக்கு என்றால், அதற்கு சில காத தூரத்திலே சைவர்கள் பெருமைப்படக்கூடிய நாரையூர் தேவாரத்தை தொகுத்த நம்பியாண்டா நம்பி பிறந்த ஊர். பொல்லா பிள்ளையார் கோயிலுக்கு சென்றார். நம்பியாண்டா நம்பியை பற்றி சில வார்த்தைகள் கேட்டறிய விரும்பினார் இளவரசர். கோயிலே அர்ச்சகர் வழிபாட்டு வேலைகளை முடித்து தீவராதனை தட்டுக்கு பக்கத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். நடைசாத்த நேரம் பார்த்து கொண்டிருந்தார். இளவரசரை பார்த்ததும் யோசனையாக எழுந்தார். பிள்ளையாருக்கு சூடம் காட்டி ஆராதனை செய்துவிட்டு வந்து சுடரை இளவரசருக்கு காட்டினார். தீபத்தை நோக்கி கைகளை நீட்டி கன்னத்தில் பொட்டு கொண்டார் இளவரசர். அந்தனரே, நம்பியாண்டா நம்பியை வழிபட்ட தலமிது. அவரை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம். சற்று சொல்ல முடியுமா என்றார். அப்போது அர்ச்சகர் இளவரசரை ஏற இறங்க பார்த்தார். செல்வந்தர் வீட்டு பிள்ளைக்கான தோற்றம் அவரை யோசிக்க வைத்தது. ஆராதனை தட்டை உள்ளே செஞ்சு வைத்து விட்டு வந்தார். நரைக்கூடிய தாடியுடன் மெலிந்த தேகத்துடன் இருந்த அவர் சொல்கிறேன் என்பதற்காக தலையை அசைத்து ஆமோதித்தார். சந்ததியின் படியில் அமர்ந்தார் அந்தனர். இளவரசர் கீழே அமர்ந்தார். அர்ச்சகர் கதையை சொல்ல ஆரம்பித்தார். திருநாரையூரில் பொல்லா பிள்ளையாருக்கு பூசனை செய்யும் ஆதி சைவ குடும்பத்தில் தோன்றியவர் நம்பியாண்டார் நம்பி. பெற்றோர் சிவபிரானை சூட்டு நம்பி என்ற பெயரை சூட்டி உரிய பருவத்தில் உபநயனம் செய்து வேத சிவாமங்களையும் தமிழ் இலக்கணங்களையும் கற்பித்தனர். ஒரு நாள் இவர் தந்தையார் பேச்சூர் செல்ல வேண்டியிருந்தது. தந்தையார் தம் மைந்தரை அழைத்து பிள்ளையாருக்கு பூசை நிவேதனம் செய்ய சொல்லிவிட்டு சென்றார். தந்தையின் கட்டளைப்படி நம்பிகள் காலையில் எழுந்து நீராடி மலர் பொறித்து மாலை தெரித்து கொண்டு தாயார் தயாரித்த அந்த நிவேதனத்துடன் ஆலயம் சென்றார். பிள்ளையாருக்கு திருமஞ்சனம் முதலியன செய்து தாயார் அளித்த நிவேதனத்தை எதிரே வைத்து பிள்ளையாரை சாப்பிடுமாறு பல முறையும் வேண்டி நின்றார். பிள்ளையார் உண்ணவில்லை. நாள்தோறும் தந்தையார் படைக்கும் நிவேதனத்தை பிள்ளையார் உண்டு வருவதாக எண்ணிய நம்பிகள் தன் பூசைகள் ஏதேனும் தவறு நினைத்ததோ என்று உளம் நைந்து வருந்தியவராய் அழத் தொடங்கினார். கோயில் சுவரில் தலையை மோதிக்கொள்ள முற்பட்டார். அது கண்டு திருவூலம் இறங்கிய பிள்ளையார், குழந்தாய் பொறு என தடுத்து நிவேதனத்தை மகிழ்வோடு உண்டார். இவ்வற்புத நிகழ்ச்சி நாடெங்கும் பரவியது. அதை கேட்டு மகிழ்ந்த ராசராச சோழர் தன் நெடு நாளைய கவலையை நம்பிகளிடம் தெரிவித்தார். மூவர் அருளிய தேவார திருமுறைகளையும் திருத்தொண்ட வரலாறும் தமிழ் மக்களுக்கு கிடைக்குமாறு செய்திருள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ராசராச சோழர். நம்பிகள் மன்னனின் வேண்டுகோளை பிள்ளையாருக்கு தெரிவித்தார். அவர் வேண்டுகோளை ஏற்ற பொல்லா பிள்ளையார் தில்லையில் தேவார மூவர் கையடையாளத்துடன் ஒரு அறையில் தேவார திருமுறைகள் வைக்கப்பட்டுள்ளன என கூறியதோடு திருத்தொண்டர் வரலாறுகளையும் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உணர்த்தி அருளினார். அவற்றை கேட்டு மகிழ்ந்த நம்பிகளும் ராசராச சோழரும்
மகிழ்ந்து தில்லையை அடைந்து அவ்வறையை திறக்குமாறு தில்லைவாழ் அந்தணர்களையும் கேட்டுக்கொண்டனர். ஆனால் தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த அறையை திறக்க மறுத்துவிட்டனர். அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்தது. தேவார மூவர் கையடையாளம் இட்டுள்ளதால் அவர்கள் வந்தால் அஞ்சி அவ்வறை கதவை திறத்தல இயலாது என கூறிவிட்டனர். இதனால் பெரும் சினம் கொண்ட ராஜராஜ சோழன் ஆலயத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து அடுத்து என்ன செய்வது என்ற யோசனையில் ஆழ்ந்தார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை கிட்டியது. அந்த தேவார திருவாசக பாடல்களை பாடிய அந்த மூவருக்கு ஒரு பொன் சிலையை செய்து வைத்தார். பின் அந்த சிலைகளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தில்லை கோயிலின் முன் எழுந்தருள செய்தார். மன்னர், இதோ நீங்கள் கேட்ட அந்த மூவரும் வந்துவிட்டனர், இப்போது நீங்கள் கதவை திறக்கலாமே என்று கூறினார். அப்போது தில்லை அந்தணர்கள், என்ன, வெறும் சிலைகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் வந்துவிட்டார் என்று சொல்கின்றீர்கள்? எங்களுக்கு அவர்கள் வந்தால் மட்டுமே இந்த அறையை உங்களுக்காக திறந்து காட்ட முடியும் என்றனர். அப்போது ராஜராஜ சோழர் சிறு புன்னகை செய்து, ஓ, இந்த மூவரும் சிலை என்றால் உள்ளே வச்சிருக்கும் தில்லை நடராஜரையும் வெறும் சிலைதான் என்று சொல்கிறீர்களா என்று மன்னர் கேட்க, அதற்கு வேறு வழியின்றி அந்த அந்தணர்கள் கதவை திறந்தனர். அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஏடுகளை கரையான்கள் பலவற்றை ஆக்கிரமித்துக் கொண்டன. இதனை பார்த்த மன்னர் ராஜராஜ சோழர் பெரும் மனம் வருந்தினார். பின்னர் ஆறுதல் அடைந்து அவ்வேடுகளை சிதையாமல் எடுத்து அவற்றை தொகுத்து தருமாறு நம்பியாண்டா நம்பிகளை வேண்டிக் கொண்டார். பன்னிரு திருமுறைகளில் 11 திருமுறைகளை நம்பியாண்டா நம்பிகளை தொகுத்து அருளினார் என்பதாலும் அவரால் தொகுக்கப்பட்ட 9ஆம் திருமுறைகள் ராசராச சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் எடுப்பித்த கோயிலும் இடம் பெற்றுள்ளமையாலும் இவ்விரு மன்னர் காலங்களிலும் நம்பிகள் வாழ்ந்தவர் என்பது தெளிவு. சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லி முடித்தார் அந்தனர். தன் மடியிலிருந்து ராசகம்பீரன் குடுகியை எடுத்து தச்சனை தட்டில் வைத்துவிட்டு நன்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் இளவரசர். திருமானூரில் கொள்ளிடத்தை விட்டு விலகி ஊருக்குள் வந்த இளவரசர் அடுத்த 5 காத தூரத்தில் மீண்டும் கொள்ளிட கரைக்கு வந்து சேர்ந்தார். பயணம் கிழக்கு நோக்கி சில காலம் சென்றபோது கொள்ளிடத்துக்கு வடக்கு திசையில் தில்லை கோயிலின் 4 கோபுரங்களும் தென்பட்டன. நன்கு இருட்ட தொடங்கிவிட்டதால் கொள்ளிட கரையோர மண்டபத்தில் சற்றே ஓய்வெடுத்துவிட்டு காலையில் குடித்து முடித்துவிட்டு தில்லை கோயிலுக்கு புறப்பட்டார் இளவரசர் ஏகாம்பரநாதர். கொள்ளிடத்துக்கு வடக்கு புறத்தில் தெரிந்தது தில்லை நடராஜர் கோயில் கோபுரம். இவ்வளவு அருகில் இருந்தும் கோயிலுக்கு சென்று தரிசிக்காமல் செல்வதை அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு குதிரையை கோயிலை நோக்கி திருப்பினார். கிழக்கு கோபுர வாயிலில் காடவராய சிலையும் அவர் கோயிலுக்கு செய்த அற பணிகளுக்கான கல்வெட்டுகளும் பொறுமையாக பார்த்தார். இந்த பயணத்தில் இனி காடவராயரை சந்திக்க வாய்ப்பு இல்லை என தோன்றியது. வானகோவராயரும் வல்லவராயரும் சோழரும் அவருடைய பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தார்கள். காடவராயரை சந்திக்கும் பொறுப்பை தந்தையிடமே விட்டுவிட்டது சிறந்த முடிவென உணர்ந்தார். சோழரிடம் சொல்லி தந்தைக்கு ஒரு திருமுகம் அனுப்பலாம் என தீர்மானித்தார். விடியற்கால நேரமாவதால் கோயிலுக்குள் கூட்டம் அதிகமாக இல்லை. பிராமணர்கள் சிலர் குளித்த ஈரம் காயாமல் இங்கும் அங்கும் ஆராதனை தீபங்களுடன் சென்று கொண்டிருந்தனர். மாணிக்காவூர் படையெடுத்து வருகிறான் என்ற செய்தி அவர்களுக்கு பரவி கொண்டிருந்தது. உதயகால பூசைக்கு பிறகு கோயில் நடை சாத்தப்படுவதாக அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். கோயில் நிர்வாகிகள், தீட்சதர்கள், சில படைவீரர்கள் அங்கே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். நாட்டுக்கு ஆபத்து என இறைவனிடம் வந்தால் இங்கே இறைவனுக்கே ஆபத்தா அல்லவா இருக்கின்றது என நினைத்தார் இளவரசர். அவர் மனம் ஆத்திரத்தில் கொதித்தது. கோயில் சிலைகளை, ஆபரணங்களை கொள்ளடிப்பதை ஒரு அரசன் தொழிலாக வைத்திருப்பானா என்ற கோபம். அதற்குள் எங்கிருந்தோ வந்த வீரர்கள் சிலர் மூலவர் சன்னதியை மூடினர். பிரபஞ்சத்தின் பொருளாக இருக்கும் ஈசனை தரிசிக்க இயலவில்லையே என்ற பதற்றம் ஏற்பட்டாலும் ஏதோ ஆபத்து சூழ்ந்து விட்டது என்பதை மட்டும் வேகமாக புரிந்து கொண்டார். தில்லை நடராசர் சன்னதி வாசலி முன் மனம் வெதுப்பி வேண்டினார். இந்த அரக்கர் குலத்தை அழித்தொழிக்கும் வல்லமையை எனக்குத்தா என்ற நினைவிலேயே கண்களை மூடி கைகளை கூப்பி வேண்டி நின்றார். படை வீரர்கள் கோயிலுக்குள் இருப்பவரை வெளியேறும்படி கேட்டுக்கொண்டனர். ஒரு வீரன் இளவரசரிடம் வந்து ஒரு அவசர காரணமாக கோயில் நடை சாத்தப்பட இருப்பதாக தெரிவித்தான். இளவரசரின் தோற்றத்தையும் தோரணையும் கண்ட கோயில் நிர்வாகி நெருங்கி வந்தார். ஐயா, தாங்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? இதுக்கு முன் உங்களை பார்த்ததே இல்லையே என்றார் கோயில் நிர்வாகி. படை வீட்டிலிருந்து வந்திருக்கின்றேன். நான் ஒரு வணிகன்.
நிர்வாகிக்கு சந்தேகம் தீரவில்லை. அதுதான் பாதுகாப்பான இடம், நீங்கள் அங்கேயே திரும்பி சென்று விடுங்கள். உங்கள் ஆலோசனைக்கு நன்றி. நான் ஒரு ஆலோசனை சொல்லலாமா? ஆம், சொல்லுங்கள். திருமுறையை பொன்னே போல் பாதாளத்தில் அடைத்து பாதுகாத்த தலம் இது. இறைவனின் ஆபரணங்களையும் அதே இடத்தில் பாதுகாக்கலாம். பாதை தெரியாதபடி மறைத்து வைக்கலாம். சொல்லப்போனால் திருமுறையை விட பொன்னாபரணங்களை வைப்பதற்கு ஏற்ற இடம் அதுதான் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினார். கோயில் அதிகாரி இளவரசரையை பார்த்து கொண்டு நின்றார். அவருக்கு அந்த ஈசனே வந்து சொல்லிவிட்டு சென்றது போல் இருந்தது. இடம் கொள்ளிடம் துறைமுகம். தில்லைநாதரை வணங்கிவிட்டு கொள்ளிடம் ஆற்றங்கரையோரமாக நிதானமாக பயணித்தார். நண்பகல் வேளையில் சோலையொன்றில் குதிரையை மரத்தில் கட்டிவிட்டு தாள படர்ந்திருந்த அந்த பூவரசங்கலையில் சாய்ந்து படுத்தார். 2 நாளைக்கு நேரம் இந்த உலகில் என்ன நடந்தது என்றே தெரியாத பேருறக்கம். குதிரையின் கனைப்பொலி கெட்டுத்தான் திடுக்கிட்டு எழுந்தார். திருவண்ணாமலையில் இருந்தே தன்னை பின்தொடர்ந்து வரும் ஒரு ஒற்றன் தூரத்தில் குதிரையை மறைத்து நின்று கண்காணிப்பது தெரிந்தது. அவன் சுந்தரபாண்டியன் ஒற்றன் என்பது புரிந்தது. வேலாயுதத்தை சமயதவரத்தில் சந்தித்த போதே சுந்தரபாண்டியன் இப்போது காட்டில் மறைந்து வாழ்வதாகவும் படைவெட்டில் அடுத்த நடவடிக்கையை கண்காணிக்க ஒற்றனை பணிந்திருப்பதாகவும் சொல்லியிருந்தான். உண்மையில் இவன்தான் நமக்கு வழித்துணை நாதன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு சிரித்து கொண்டார். இளவரசர் அங்கிருந்து கிளம்பி தீவுக்கோட்டை நோக்கி திரும்பிய போது கலிமுக பகுதியின் மக்கள் திரள் ஆர்வமாக மீன்பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். ஆளுயிர மீன்கள் தம் வாழ்நாளில் இதுவரை பார்த்திராத புது வகை மீனாக இருக்கவே நெருங்கி சென்று அதை பார்க்க ஆரம்பித்தார். வலையில் அகப்பட்ட மீன்கள் கரையில் கொண்டு வந்து போட்ட வண்ணம் இருந்தனர் மக்கள். இவ்வளவு மீன்களையும் அங்கிருக்கும் மக்களால் சாப்பிட்டு விட முடியும் என்று அவருக்கு தோன்றவில்லை. ஆனாலும் மக்கள் தொடர்ந்து பிடித்த வண்ணம் இருந்தனர். மீனோ அளவில் பெரியது, வைத்திருந்து சாப்பிடவும் வழியில்லை. ஆர்வம் உந்தி தள்ள கரையில் மீனுக்கு காவலாக அமர்ந்திருந்த பெரியவிடம் பேச்சு கொடுத்தார் இளவரசர். ஐயா, இது என்ன மீன்? வேறெங்கும் பார்க்க கிடைக்காத மீனாக இருக்கின்றதே என்றார் இளவரசர். இதன் பெயர் உள்ள மீன். ஆடி மாதத்தில் தான் இந்த மீன்கள் கிடைக்கும். கடலில் ஊர் நீரும் நன்னீரும் கலந்திருக்கும் இந்த இடத்தில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றன. வேறு எங்கும் இந்த மீன்கள் கிடைப்பது இல்லை. அதனால் நீங்கள் எங்கும் பார்த்திருக்க இயலாது. இளவரசரின் வியப்பு கூடியது. அந்த மீன்கள் ஆர்வமாக புரட்டி பார்த்தார். பல வீசம் இடையுள்ள மீன். ஆனால் இவ்வளவு மீன்களை எதற்காக பிடிக்க வேண்டும் என்றார். இந்த சில வாரங்களுக்கு பிறகு இந்த மீன்கள் காணாமல் போய்விடும். அதனால் ஆன வரைக்கும் பிடிக்கிறார்கள். மீன்களை வெட்டி சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். சுற்றுப்பட்டு ஊருக்கெல்லாம் இது திருவிழா போலத்தான். ஒரு மீனையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு விடுவார்கள். சுவையான மீன் ஐயா. கொள்ளிடத்தில் ஆனி ஆடி மாதங்களில் வரும் குளம்பல் நீர் இவற்றுக்கு குஞ்சு பொரிக்க ஏதுவானவை. அப்படி பெருக்கெடுத்து வரும் நீரில் இவை எதிர்கொண்டு பயணிக்கும். அதனால் இங்கிருந்து திருவரங்கம் வரையிலே இம்மாதங்களில் உள்ள மீன் பிடிப்பது திருவிழா போல நடக்கும் என்றார் அந்த பெரியவர். அங்கேயே உள்ள மீன் குளமும் சாதமும் விற்பனையாகிக் கொண்டிருந்தது. நிறைய பெண்மணிகள் உணவு சந்தையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். இவ்வளவு விவரம் கெட்ட பின்பு அதை ஒரு பிடி பிடிக்காமல் செல்ல முடியுமா என்ன? பெரியவர் சொன்னது உண்மைதான். சுவையென்றால் நாக்கில் பட்டு மூளையில் பதித்துவிடும் சுவை. ஒவ்வொரு ஊருக்கும் இயற்கை உருவாக்கும் பிரத்யேக அடையாளங்களை வியர்ந்து பார்த்தபடி துறைமுகம் நோக்கி புறப்பட்டார் இளவரசர். மாலை வேளையில் கொள்ளிடம் துறைமுகம் பரபரப்பாக இருந்தது. கப்பல்களில் பொருட்களை ஏற்றுவதும் இறக்குவதும் ராட்டினம் இயங்குவது போல இருந்தது. படகுகளில் உப்பும் பட்டும் பருத்தியும் கலை பொருட்களும் முத்துக்களும் கப்பலை நோக்கி எடுத்து செல்லப்பட்டன. அதே போன்று எதிர் திசையில் கண்ணாடி பொருட்கள், பீங்கான் குவளைகள் போன்றவை பயணித்தனர். தீப்பந்தங்கள் காற்றில் நெளிந்து கொண்டிருந்தனர். கடலின் நாவாய்கள் மீது மோதி ஏற்படுத்தும் சல்லிப்பான சலசலப்பு சத்தம் ஒருவித லயத்துடன் ஒடித்துக் கொண்டிருந்தது. லயத்துக்கேற்ப நீரில் நாட்டியமாடி கொண்டிருந்தன துண்டு நிலவுகள். கரையில் தன் இடுப்பில் இரு கையை ஊன்றி நின்றபடி ஏறிட்டார் ஏகாம்பரம். நாவாய்கள், படகுகள், ஓடங்கள், தோணிகள் மூலமாக களம் நோக்கி விரைந்தனர். களம் என்பவை கடலில் பிற நாடுகளுக்கு செல்கிற பெரிய கடல் வாகனங்கள். ஓடம், தோணி, படகு மூலமாக உப்பு, முத்து, மிளகு, லவங்கம், மூலிகைப் பொருட்கள், பட்டு, விலையுறந்த மணிகள் போன்றவை ஏற்றி செல்லப்பட்டு களத்தில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தனர்.
வெளி தேசங்களிலிருந்து வந்த களங்களிலிருந்து பொன்னும் திராட்சை ரசங்களும் கண்ணாடிகளும் பீங்கான் குவளைகளும் இறக்கப்பட்டு படகுகள் மூலமாக கரைக்கு கொண்டு வரப்பட்டு இருந்தனர். கொள்ளிடம் அகன்று கடல் போல இருந்தும் அங்கே இந்த தோணிகள் படகுகளால் நெருக்கடியாக இருந்தது. பெரிய பெரிய பாய்கள் கட்டிய நாவாய்கள் அங்கே நிறுத்தப்பட்டு இருந்தனர். பாய்கள் மடிக்கப்பட்டும் சுருட்டப்பட்டும் இருந்ததால் காற்றின் வேகத்துக்கு ஏற்ப பயணிக்கும் அவை. அங்குசத்துக்கு அடங்கு நிற்கும் யானைகள் போல ஓரிடத்தில் நின்றனர். ஏகப்பட்ட துறைமுக பணியாளர்கள் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் தேவையான வேலைகள் இருந்தனர். சுங்க அதிகாரிகள் சரிபார்த்து கால இலச்சனையை பொறித்து உத்தரவுகள் பிறப்பித்த வண்ணம் இருந்தனர். ஏகாம்பரநாதர் தன்னை கடல் சுங்க நிலையம் சென்று தன் லட்சணை மோதிரத்தை காட்டினார். வந்திருப்பது இளவரசர் என்பது அவர்களுக்கு அடுத்த கணமே விளங்கிச்சு. அட வாருங்கள் இளவரசே, அறிவிப்பின்றி வந்திருக்கின்றீர்கள். தக்க ஏற்பாடுகள் செய்ய அவகாசம் வேண்டும் என்றார் அதிகாரி. அப்படியான எந்த ஏற்பாடும் வேண்டாம் என்பதால் தான் அறிவிப்பின்றி வந்தேன். சுங்க அதிகாரிகள் இளவரசருக்கு மரியாதை செலுத்தினர். இளவரசரின் திடீர் வருகை அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்னுடைய வருகைக்கு காரணம் தெரியாமல் குழம்ப வேண்டாம். நம் நாட்டின் சூழல் கொடுத்து நீங்கள் அறிவீர்கள். மதுரையை பிடித்துவிட்ட துர்க்கர் படை தென் தமிழகம் முழுவதும் சூறையாடி கொண்டு இருக்கிறது. அதனால் எல்லை படையினரை எச்சரிக்கை செய்து தயார்படுத்தவே வந்தேன். கொள்ளிட துறைமுகப்பட்டினம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். காபூர் கொள்ளையடித்த செல்வங்களோடு காவிரி கரை வழியை கருவூர் செஞ்சு தில்லி செஞ்சு விட்டான். அடுத்து அவன் படையுடன் வரக்கூடும். நீங்கள் உங்கள் பணிகளை கவனியுங்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் வந்திருப்பது அறிந்து எந்த பணியும் கெட வேண்டாம் என்றார் ஏகாம்பரநாதர். சுங்க அதிகாரிகள், காவல் படைகளை அதிகப்படுத்துகிறோம். கொள்ளிடம் கரையை கடந்து அந்நியர்கள் யாரும் வராதபடி கவனமாக இருப்போம் என்றனர். ஏகாம்பரநாதர் படகு துறைக்கு வந்தார். துறைமுக தலைவன் உடனடியாக சுதாரித்து, வந்தனம் இளவரசே, இந்த இரவில் எப்படி என்று சொல்லிக்கொண்டு பதறி எழுந்தார். மாணிக்காபூர் காவிரி கரைவரை படையெடுத்து வந்திருப்பது உங்களுக்கு தெரியும் தானே என்றார் இளவரசர். தெரியும் இளவரசே. துறைமுக கிடங்கில் இருந்த சில முக்கியமான பொருட்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மாணிக்காவூர் படையினருக்கு கடல் நுணுக்கம் தெரியாது. கடல் பயண அனுபவங்களும் இல்லை. முக்கியமான பொருட்கள் இருந்தால் அதை பாதுகாக்க கடலுக்கு நடுவே போய் விடுவதுதான் சிறப்பு. ஆமாம் இளவரசே, சிறப்பு சிறப்பு. தண்ணீர் என்றாலே அவர்களுக்கு அச்சம்தான். அதிலும் கடநேறி காலை நனைக்கவும் அஞ்சுகிறார்கள். கச்சத்தீவிலே தான் அனைத்தையும் கொண்டு சென்று பாதுகாக்கிறோம். சம்புவராயர் கட்டிய பெரிய கிடங்கு ஒன்று அங்கே இருக்கின்றது. பூம்புகார் துறைமுகத்தில் இருக்கும் பொருட்களை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கின்றோம் இளவரசே. சம்புவராயரின் பெருமை உணர்ந்தவனாகவும் அதை உணர்த்த வேண்டிய ஆர்வம் கொண்டவனாகவும் இருந்தது அவருடைய பேச்சு. சரியாக சொன்னீர்கள். சரி, பாதுகாப்பாக இருங்கள். நேரம் குறைவு. காலத்தின் கெடுகுணர்ந்து துரிதப்படுத்தினார் ஏகாம்பரநாதர். அப்படியே ஏற்பாடு செய்கிறேன் இளவரசே. மீண்டும் அவர்கள் வந்தால் படகுகள் தோணிகள் இங்கிருப்பது எதிரி படையினருக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். மாணிக்காபூரின் கொள்ளை கூட்டம் கரையை கடந்து கோயில்களில் கொள்ளையடிக்க நாமே வழி சொன்னதாகிவிடும். சொல்லப்போனால் சில நாட்களுக்கு கொள்ளிடம் துறைமுகத்தில் ஒரு படகு கூட இருக்க வேண்டாம். அனைவருமே அவர்கள் கண்ணில் படாமல் வடக்கு நோக்கி செல்லுங்கள். சதுரங்கப்பட்டினம், ஈழ்பட்டினம், மல்லை, பழவேற்காடு நோக்கி சென்று விடுங்கள். பூம்புகார் பட்டினம் வேண்டாம். அவர்கள் தில்லைக்கு வருவதற்கு நம் படகுகள் காரணமாகிவிடக்கூடாது என்றார் ஏகாம்பரநாதர். உத்தரவு இளவரசே என்றார் துறைமுக தலைவன். இளவரசர் தீவுக்கோட்டை நோக்கி புறப்பட்டார். இடம் தீவுக்கோட்டை. இளவரசர் தீவுக்கோட்டை அரண்மனையை அடைந்தபோது 2ஆம் சாம இரவாகிவிட்டது. சோழ வம்சம் ஒரு கருவாடாக சுருங்கி இருந்த சித்திரம் பரிதாபமாக இருந்தது. அது அந்த தீவுக்கோட்டை முகத்துவாரத்தில் ஒடுங்கியிருந்த காட்சி நல்ல அறிகுறியாகப்படவில்லை. 3ஆம் ராசாதி ராசர் என்ற அந்த கோட்டை அவன் கொள்ளுப்பாட்டன் ராசேந்திரன் ஆண்ட விசாலத்தை வலியுடன் உணர்த்தியது. படகு துறையை ஒட்டி இருந்தது எல்லை காவல் படை முகாம். காவலர்களிடம் தன் முத்திரை மோதிரத்தை காட்டியதும் அவர்கள் பரபரப்பானார்கள். இளவரசே, இதோ அரை நாளிகையில் அரசரம் தெரிவிக்கின்றேன் என்றான் தலைமை காவலர். விருந்தினர் அமரும் விசாலமாக அறை ஒன்றில் அமர வைத்துவிட்டு சென்றார். உண்மையில் கால் நாளிகை நேரம் கூட ஆகியிருக்கவில்லை. சோழரின் மேற்காவல் படை தலைவரும் தளபதியும் உடனே எதிர்கொண்டு அழைக்க வந்தனர். நம்பவே முடியவில்லை. இப்போதுதான் அரசர் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். நீங்களே வந்து நிற்கின்றீர்கள் என்றார் தளபதி சீவகன். என்னை பற்றியா என்றார் இளவரசர். ஆமாம், வாருங்கள், தேரில் ஏறி பேசிக்கொண்டே அரண்மனைக்கு செல்வோம்
குதிரையை காவலர்கள் அழைத்து வரட்டும். என்னை தவிர வேறு யாரும் அதன் மீது அமர முடியாது. தேருக்கு பின்னால் வர சொல்லி சமிக்கை செய்தால் போதும், அதுவே வந்துவிடும் என சொல்லிவிட்டு இளவரசர் ஏகாம்பரநாதர் தேரில் ஏறி அமர்ந்தார். இரு குதிரை பூட்டிய சிறு தேர். சொன்னபடியே இளவரசரின் குதிரை தேருக்கு பின்னால் வர ஆரம்பித்தது. தளபதி சீவகன் ஆச்சரியமாக கேட்டார், எப்படி நீங்கள் சொன்னபடியே வருகிறதே? நான் சொல்லவில்லை, மனதில் நினைத்தேன். குட்டியில் இருந்து நான் தான் வளர்த்து வருகிறேன். நம் குடிப்படைகள் அவரவர் குதிரைகளை அவர்களே தன் குட்டியில் இருந்து வளர்க்கிறார்கள். அப்போதுதான் அது நோக்கமறிந்து நடந்து கொள்ளும். அது சரி, என்னை பற்றி எதற்காக பேச்சு வந்தது? மாளிகாவூர் திருவரங்கம் வரை வந்துவிட்டான். அதற்காக படை திரட்ட வேண்டிய நிர்பந்தம். 2000 படைவீரர்கள் எதிர்கொள்ள தயாராகிவிட்டோம். கொள்ளிடத்தை தாண்டி வரும் உத்தேசம் அவனுக்கு இருந்தால் தகுந்த பதிலடி கொடுக்கவும் தயாராக இருந்தோம். நானும் அதே நோக்கத்துக்காகத்தான் அரசரை சந்திக்க வந்தேன். ஒரே மனநிலையில் இருப்பது பேசுவதற்கு வசதியாக இருக்கும். அரண்மனை வாயிலே வந்து நின்றது தேர். அரசரும் வரவேற்க அங்கே நின்றிருந்தார். வாருங்கள் இளவரசே, வாருங்கள். உங்கள் வரவு எனக்கு பெரும் நம்பிக்கை அளித்திருக்கின்றது. என்னென்ன நடவடிக்கைகள் தேவை என்றுதான் பேசிக்கொண்டு இருந்தோம். அது எம் பாக்கியம் அரசே என்றார் ஏகாம்பரநாதர். அரசர் ஆற தழுவி கட்டி கொண்டார். தமிழ் மன்னர்களையும் ஒன்றிணைத்தது இது போன்ற வெளிநபர்கள் ஏற்படுத்தும் ஆபத்துகள் தான். மீண்டும் நாம் ஒன்றிணைய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அதற்காகத்தான் நானும் வந்தேன் அரசே. இளவரசர் ஏகாம்பரநாதர் வானகோவராயரை சந்தித்து விட்டு வருவதையும், திருவானைக்காவில் நடந்த சண்டையையும், நகைகளை மீட்டதையும், அடுத்து சந்திக்க இருக்கும் அரசர்களையும் பற்றி சுருக்கமாக சொன்னார். ஆகா, எத்தனை அருமையான நோக்கம்! இந்த இளைய வயதில் உங்கள் பரந்த எண்ணம் பெரும் ஆதரவாக இருக்கிறது. பேசியபடியே அரசவை மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தனர். அங்கே மன்னரின் அமைச்சரும் மற்றும் சிலரும் இருந்தனர். எல்லோரும் எழுந்து நின்று வணங்கினர். ஏகாம்பரநாதரும் வணக்கம் சொல்லிவிட்டு அமர்ந்தார். வீர வல்லாளருக்கு நேர்ந்த கதியையும், தமிழ் மண்ணுக்கு நேர்ந்திருக்கும் பெரும் நெருக்கடியையும், சம்புவராயருக்கு அனுசரணையாக இருக்கும் சிற்றரசுகள் இருந்து ஆற்ற வேண்டிய பெரும் கடமையும் சொன்னார் இளவரசர். வானகோவராயர், காட்டவராயர், வல்லவராயர் போன்றோரின் படைப்பலத்தையும் ஒன்று திரட்டி தொண்டை மண்டலத்தை வலுவான பேரரசராக நிலைநிறுத்த வேண்டிய அவசியத்தை சொன்னார். மழை கொட்டி ஓய்ந்தது போல் இருந்தது இளவரசரின் பேச்சு. உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை. நம்முடைய கலை செல்வங்கள் எல்லாம் கொள்ளே போய் கொண்டிருக்கின்றது. பொன்னும் பொருளும் களவாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு வயது ஒரு தடையில்லை. விரைந்து ஆணையிடுங்கள். சோழ அரசுக்கு சம்புவராயர் செய்த உதவிக்கு கைமாறு செய்வதற்கான வாய்ப்பு என் தலைமுறைகள் கிடைத்திருக்கின்றது என்றார் சோழ மன்னர் 3ஆம் ராசாதிராசர். தில்லை நடராசர் கோயில் நகைகளை பத்திரப்படுத்த நீங்கள் எடுத்திருக்கும் முயற்சிகளை நேரில் பார்த்தேன். 12 திருமுறைகளை பாதுகாத்த பாதாள அறக்கிறைய ஆபரணங்களை வைக்கலாம் என்று கோயில் நிர்வாகியிடம் சொன்னேன். என்னது, தில்லை கோயிலுக்கு வந்தீர்களா? என்னிடம் வந்திருந்தால் தக்க மரியாதையிடம் உங்களை நானே அழைத்து செஞ்சிருப்பேனே. போர் அபாயங்கள் இறந்த நேரத்தில் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் வேகமாக பயணிக்க விரும்பினேன். இந்த முறை ஈசனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்னொரு தரம் நிச்சயம் வருவேன் என்றார் இளவரசர். அவசியம் வர வேண்டும். இந்த கொள்ளைக்காரர்கள் போய் ஒழியட்டும். முதலில் இவர்களை துரத்துவோம். கொள்ளையடிக்க வந்த குறும்புத்திக்காரனை ஒடுக்குவதற்கு போர் அறத்தோடு மோத வேண்டியதில்லை. நான் அடுத்து வாகூர், ஏறுபட்டினம், மல்லை வழியாக திருப்பாலைவனமும் அங்கிருந்து வல்லவராயம் சந்தித்துவிட்டு படைவீடு செல்வேன். அதற்குள் தன் தந்தையாருக்கு வானகோவராயருக்கும் இங்கு நடக்கும் சங்கதிகளை சொல்லி படையுடன் தயாராக இருக்க சொல்லுங்கள். நான் உடனே கிளம்ப ஆவண செய்யுங்கள் என்றார் இளவரசர். இளவரசி பூங்குழலி தட்டில் பழங்களையும் சிற்றுண்டிகளையும் எடுத்துக்கொண்டு வந்தாள். பசியாறிவிட்டு இரவில் இருந்து களைப்பி நீங்கி காலையில் செல்லுங்கள் என்றாள் புன்னகையுடன். போகிற இடமெல்லாம் இளவரசிகளின் அன்பு தொல்லை அதிகரிப்பதை மனதில் நினைத்து அவள் கொண்டு வந்ததை சாப்பிட அமர்ந்தார். பூங்குழலின் முகத்தில் எப்போதும் புத்தரின் சாந்தம் தவழும். பதறாமல் தெளிவாக பேசுவாள். உயரத்துக்கு ஏற்ற எடையும் அந்த எடைக்கான திரட்சிகள் அளவாக பங்கிடப்பட்டு அழகுக்கு அழகு சேர்த்தனர். இனி இரவில் வேறு ஏதும் சத்திரம் தேடுவதற்கு பதில் அங்கேயே தங்குவதற்கு முடிவெடுத்தாள் இளவரசர். காலையில் புறப்பட தயாரான இளவரசரை ஏக்கத்துடன் பார்த்தாள் பூங்குழலி. வருத்தம் வேண்டாம், ஆடி திருநாளில் படைவீட்டில் சந்திக்கலாம் என்றார் ஏகாம்பரநாதர். அத்தை மகனுக்கு ஆறுதல் சொல்லவாது தெரிந்திருக்கின்றதே என்று நினைத்து மகிழ்ந்து இளவரசர் செல்லும் வரை அவரையே பார்த்து கொண்டு இருந்தாள் தீவுக்கோட்டை சோழ நாட்டின் இளவரசி பூங்குழலி.
இடம் சுரப்பொன்னை காடு. தீவு கோட்டையில் இருந்து சுரப்பொன்னை காட்டை கடந்துவிட்டால் வெள்ளாச்சு முக துவாரத்துக்கு சென்று விடலாம். அங்கிருந்து பாதிரி புலியூர், வாகூர் நாடு, ஏழ்பட்டினம் வழியாக கடல் மல்லையை அடையலாம் என்பது இளவரசரின் யோசனை. சுரப்பொன்னை காட்டுக்குள் செல்வது ஆபத்து என அமைச்சர் சொல்லியிருந்தார். உள்ளே சென்றவர்கள் மீண்டும் வெளியே வருவது சிரமம். பலர் உள்ளேயே சிக்கி வழி தெரியாமல் இறந்து போயிருக்கின்றார்கள் என எச்சரித்தார். படகுத்துறையில் குதிரையும் ஏற்றி செல்லும் தடமான படகு ஒன்றை எடுத்துக்கொண்டு நீர் பயணத்தை தொடங்கினார். பாதை தப்பிவிடக்கூடாது என்பது கவனமாக இருந்தார். இளவரசர் தான் வந்த பாதை சரித்திர புன்னை மரத்தின் கிளைகளை ஒழித்துவிட்டு அடையாளங்களை ஏற்படுத்தினார். திரும்ப திரும்ப ஒரே பாதையை சுற்றி கொண்டு இருப்பதை தடுக்க இது உதவும். அதே போல நட்சத்திரங்களையும் கணக்கிக் கொண்டு பாதையை வகுத்தார். மேற்கு முகமாக செல்வதற்காக வழியை தீர்மானித்து படகை செலுத்தினார். குதிரையும் ஏற்றிக்கொண்டு துடுப்பு போடுவது பெரும் சிரமமாக இருந்தது. ஆனாலும் பல ஆயிரம் கத தூரத்தில் இருந்து இந்த காட்டில் வந்து தங்கி செல்லும் பிற தேச பறவைகள் பார்க்கவே பரவசமாக இருந்தது. தூரத்தில் படகோட்டி ஒருவன் படகில் வந்து கொண்டிருந்தான். அருகில் வந்தவன், குதிரையும் ஏற்றிக்கொண்டு துடுப்பு போடுவது சிரமமாக இருக்குமே என்றுதான் வந்தேன். அரசாங்கத்து ஆள் போல இருக்கின்றீர்கள். யார் நீங்கள்? நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்றான். கேட்காமல் படகை எடுத்து வந்ததுக்கு மன்னிக்க வேண்டும். நான் வந்தபோது துறையில் யாருமில்லை. அவசர வேலையாக செல்வதால் நானே ஓட்ட ஆரம்பித்து விட்டேன். யார் என்பதையும் எங்கு செல்ல வேண்டும் என்பதையும் சொன்னால் நன்றாக இருக்கும். நான் வெள்ளாச்ச முகத்துவாரம் செல்ல வேண்டும் என்றார் ஏகாம்பரநாதர். ராசகம்பீர குழியை இருந்தால் அருகே அழுத்து செல்வேன். குதிரை பதறாமல் இருக்குமா? படகில் பயணித்து பழக்கப்பட்ட குதிரைதான் என்றார் ஏகாம்பரநாதர். தான் கொண்டு வந்த சிறிய படகை அவன் அங்கே ஒரு சுரப்பண்ணை மரத்தில் கட்டிவிட்டு இளவரசர் இருந்த படகுக்கு மாறிக்கொண்டான் படகோட்டி. உச்சி நேரத்து வெயில் நீர் காட்டுக்குள் பணிந்து நுழைந்து மிதமான வெப்பத்தை தந்தது. ஏகாம்பரநாதருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரிஞ்சுபுரத்தில் இருந்து தில்லை வரை ராசகம்பீரன் குளிகை மக்களின் நாணயமாக மாறியிருப்பது மகிழ்ச்சியானதுதான். வடக்கே நெல்லூரில் இருந்து தெற்கே தில்லை வரை பேரரசாக சம்புவராயர் அரசாட்சி நடப்பதும் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக காடவராயர், மலையர், சோழர், வானகோவராயர், வல்லவராயர் போன்ற சிற்றரசர்கள் சம்புவராய பேரரசின் கீழ் இணைந்து செயல்படுவதும் பெருமையாக இருந்தது. ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான ஒப்பந்தங்களை உருவாக்கியதன் ராசகம்பீரனின் புத்திசாலித்தனம். குலசேகர வீர சம்புவராயரும் அதையே பின்பற்றி நட்பு அரசுகளை தக்க வைத்தார். அனைத்து சிற்றரசுகளும் ராசகம்பீர குளிகை நாணயமாக ஏற்றுக்கொண்ட உறுதிமொழி எல்லாமே கூட்டாட்சியின் பலத்தை முன்வைப்பது விட பெரியதாக மாற்றி காட்டின. படகோட்டியிடம் செப்பு குளிகை ஒன்றை கொடுத்தார். பேச்சு கொடுத்தான் படகோட்டி. அரசாங்க வேலை நிமித்தமாக வந்ததாக தெரிகிறதே, நீங்கள் அரசு அலுவலரா என வினவினான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை, நான் வணிகன் என வழக்கம் போல விளக்கம் தந்த ஏகாம்பரநாதர் தனக்கு வணிகன் வேட பொருத்தம் சரியாக இல்லையோ என்று தன்னை தானே பார்த்து கொண்டார். பேச்சை மாற்றும் பொருட்டு, இங்கே உப்பு நீராக நிரம்பி கிடக்கிறதே, நல்ல நீர் வளம் எப்படி என்றார். இருக்கவே இருக்கிறது கொள்ளிடமாறு, எங்களுக்கு நீருக்கா பஞ்சம் என்றான் பெருமையாக. சுரப்பண்ணை மரங்களை நெருங்கி சென்றபோது இந்த இலைகளில் தூசிகள் ஒட்டுவதில்லை என்றபடி மழுக்கென ஒரு கிளையை ஒடித்து காண்பித்தான் படகோட்டி. கிளைகள் வித்தியாசமாக இருந்தனர். படகு செல்லும்படி தடங்களில் கிளைகள் கவிழ்ந்து கிடந்தனர். கிளைகளே வேர்களாகவும் வேறு இருந்து கிளைகளாகவும் நீச்சி பிச்சு வித்தியாசமாக இருந்தனர் அந்த குறு மரங்கள். அமைச்சர் சொல்லி அனுப்பியது உண்மைதான். அந்த உச்சி வெயில் நேரத்திலேயே அந்த காடு இரு சூழ்ந்து கிடப்பதோடு வந்த வழியை கண்டுபிடிப்பதும் சிரமமாக இருந்தது. அந்நிய தேசத்தில் இருந்து கடந்து வந்திருந்த பறவைகள் மனித நடமாட்டத்தை பார்த்து கிளைமாறி அமர்ந்தன. அவற்றின் நீண்ட தொட்டில் போன்ற அழகுகள் ஆச்சரியமாக இருந்தனர். கண்ணங்கரிய நாரைகள், செங்கால் நாரைகள் என நாரைகள்தான் எத்தனை வகை! படகை பார்த்து பெரிய சிறகுகளா படப்படுத்து இடமாறி அமர்ந்த காட்சி அழகாக இருந்தது. வந்த வழியிலே சுற்றி கொண்டிருப்பது போல இருந்தது. படகோட்டி ஒருவித பழக்கத்தில் அப்படியே வெகு தூரம் வந்து கரையில் இறக்கிவிட்டான். படகோட்டியிடம் நன்றி சொல்லி இறங்கும் போதே வெள்ளாச்சின் முகத்துவாரம் தெரிந்தது. இளவரசர் கரையில் இறங்கி கை கால்களை உதறிவிட்டு நின்றார். குதிரைக்கும் ஆடாமல் அசையாமல் வந்தது இறுக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். வாளை உயர்த்தி உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி சிலுத்து நின்றது. வடக்கு நோக்கி பயணம். பாதிரி புலியூரை கடக்கும் போது நாவுக்கரசரை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியுமா என்ன? நாவுக்கரசர் பாடிய பாரதீஸ்வரர் கோயில் கோபுரம் தெரிந்தது.
முன்பு சமண பண்டிகள் நிறைந்து இருந்த ஊர். சமணனாக இருந்த நாவுக்கரசருக்கு தீராத வயிற்று வலி. இவரின் தமக்கை திலகவதி தம்பியை திருவதிக்கு அழைத்து சிவனை வேண்டி அவர் வயிற்று திருநீறு பூச வழி நிற்கிறது. தமக்கையின் வேண்டுகோளை ஏற்று சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்துக்கு மாறினார் நாவுக்கரசர். அந்த காலகட்டத்தில் தான் சமணம் வதங்கி சைவம் தலைக்க தொடங்கியது. அப்பர் அதில் முக்கிய பங்காற்றினார். சமயத்தை வளர்ப்போர் மன்னர்களின் மனதை அந்த சமயத்துக்கு திருப்புவது முதல் கடனாக இருந்தது. காஞ்சி சென்று மகேந்திர பல்லவரை சமணத்தில் இருந்து சைவத்துக்கு மாற்றினார். நாவுக்கரசர் தங்கியிருந்த பாதிரி புலியூரையும் அவர் சைவ சமயத்துக்கு ஆற்றிய தொண்டையும் நினைத்தபடியே தோன்றா துணைநாதர் கோயிலையொட்டிய கேடிலம் நதியை அடைந்தார். நதியில் நீர் குறைவாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. மேற்கு மலைகளில் இருந்து இன்னும் நீர்வரத்து பெருகவில்லை. நீர் பகுதிகளை தாவி கடந்தது புரவி. அடுத்த ஒரு கால தூரத்திலேயே தென்பெண்ணையாறு. ஒரு நீண்ட சுற்றுக்கு பிறகு மீண்டும் தென்பெண்ணையை கண்டதில் பாதி வேலை முடிந்தது போல் இருந்தது. குதிரையை விட்டு இறங்கி காலார சிறிது நேரம் நடந்தார். கால் ஆறுவது என்பதன் பொருள் உண்மையிலேயே விளங்கியது. செவளையும் புல்லை மேய்ந்து நீர் குடித்து தன்னை தானே தயார்படுத்திக் கொள்ளட்டும் என நினைத்தார். ஆற்றில் இறங்கி தண்ணீர் குடித்து விட்டு நீந்தி மகிழ்ந்தார். இருந்த இன்னொரு மாற்று துணியை அணிந்து கொண்டு அணிந்திருந்த துணியை துவைத்து எடுத்துக்கொண்டார். செவளையும் புறப்படலாமா என்பதற்காக பார்த்தது. அதன் கரையில் வாகூர். அங்கே ஒரு கொற்றவை கோயில் இருந்தது. போருக்கும் வீரத்துக்கும் அடையாளமாக கொற்றவை கோயில்கள் விளங்குவதால் அதை காணும் போதெல்லாம் அதை குறித்து எண்ணுவதும் அவருக்கு வாடிக்கையாக இருந்தது. கொல் தவ்வை என்பதே பிரம்மாண்டமாக பொருள் தருவது அல்லவா? போருக்கு செல்வோர் கொற்றவையின் பெருமைகளை கூறி அத்தெய்வத்தை வழிபட்டு செல்வதே கொற்றவையின் நிலை. கொற்றவை கானகத்தில் உரையும் மறவர்களுடைய கடவுள். கொற்றவையை முருக கடவுளின் தாயாக பழந்தமிழர் திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. ஒருமுறை தந்தையுடன் மல்லையில் திரௌபதி ரதத்தை பார்த்தபோது உண்மையில் இது திரௌபதி அல்ல, கொற்றவைக்கு உரிய தளி என கூறியது நினைவுக்கு வந்தது. திரௌபதி ரதத்தின் கருவறையின் உட்புற சுவரில் உள்ள பெண் தெய்வத்தின் சிற்பம் கொற்றவையை நினைவுபடுத்துவதாகவே இருந்தது. கோயிலுக்கு முன்னால் சிங்கத்தின் சிற்பம் ஒன்று இருப்பதை காட்டி சிங்கம் கொற்றவையின் வாகனம் என்று சொல்லியிருந்தார் வீரசம்புவர். கொற்றவையை திரௌபதியாக வழிபட முற்பட்டது பல்லவர் காலத்தில் தொடங்கப்பட்ட மாற்றமாகவும் இருக்கலாம் என இளவரசர் நினைத்தார். இப்போது வாகூரில் உள்ள கொற்றவை கோயிலின் அருகிலும் பல்லவர் காலத்து கோயிலஞ்சி இருப்பதை கண்ணுற்றார் இளவரசர். பல்லவர் காலத்து பழங்கோயில் அது. திருப்பதுங்க பல்லவன் கட்டிய கோயில். சோழர்களின் சிற்ப கலைக்கு முந்தியது என்பது மட்டுமே இளவரசருக்கு விளங்கியது. குதிரையை விட்டு இறங்கி துவைத்த துணிகளை கோயில் சுவர்களை உலர்த்துவதற்காக போட்டார். மூலவர் திருமூலநாதர் என்பது அங்கிருந்த கல்வெட்டி தெரிந்து கொள்ள முடிந்தது. கோயிலுக்குள் சென்று சுற்று பிரகாத்தை சுற்றி வந்தார். காலத்தால் முந்திய கோயிலை விட்டுவிட்டு மக்கள் புது புது கோயில்களில் ஆர்வம் செலுத்துவதையும் அவர் வேதனையோடு நினைத்து பார்த்தார். நடமாட்டம் குறைவாக இருந்த அந்த கோயிலின் நந்தி சிற்பத்துக்கு அருகே அமர்ந்தார். கங்கை கொண்ட சோழபுரத்து நந்தி இதைவிட பெரிதாக இருந்தது. நந்தி வளவதாக சொல்வார்களே, அது இதுதானோ? பல்லவர் காலத்து நந்தி அளவில் சிறியது, பின்னர் வந்த சோழர் காலத்து நந்தி பெரியது. வரும் காலங்களில் இதைவிடவும் பெரிய நந்திகள் உருவாக்கப்படுமோ என நினைத்து சிரித்தார் இளவரசர். தாம் வந்த வழி எங்கும் பார்த்த கோயில்களில் இருந்து முற்றிலும் புதியதோர் அனுபவமாக நினைத்து அங்கேயே ஒரு நாளிகை இருந்து விட்டு கிளம்பினார். உலர்த்தப்பட்டிருந்த ஆடையும் காய்ந்திருந்தது. திருமூலநாதர் கோயிலும் அதனிடையே சோழர் காலத்தை சேர்ந்த ஏரி விரிந்து படர்ந்து காட்சி தந்தது. எயிர்பட்டினம் நோக்கி செல்லலானார். வடதிசையில் கடற்கரை ஓரமாக பயணித்தார். கடல் காட்சி வெயிலின் தாக்கத்தை வெகுவாக குறைத்து அனுப்பியது. எயிர்பட்டினம் சம்புவராயரின் இன்னொரு துறைமுகம் அது. இது ஆதி நாளில் ஓய்மா நாட்டின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய இடம். துறைமுக பட்டினங்கள் இரவிலும் பகலும் விழித்திருப்பவை. நீளமான பெட்டி ஒன்றை குதிரையின் இடப்பக்கம் கட்டி தொங்கவிட்டபடி அந்த கடற்கரையில் உலா வந்து கொண்டிருந்தான் ஒரு வீரன். அவனுடைய போக்கு வினோதமாக இருந்தது. அவன் யாரையோ பின் தொடர்வதாகவும் தேடுவதாகவும் தோன்றியது. கடை வீதியின் தின்பண்டங்கள் வாங்கி புசித்தபடி அவனையும் கண்காணித்தபடி இருந்தார் ஏகாம்பரநாதர். இரவு தங்குவதற்கான இடமும் இந்த கடற்கரையில்தான் என்பதையும் முடிவு செய்தார். குறிப்பு: வாகூர் இன்று பாகூர் என்று அழைக்கப்படுகிறது. சம்புவராயருக்கு பின் வந்த நாயக்க அரசுகளின் காலத்தில் நந்தி மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டன. காலந்தோறும் அரசுகள் அமைத்த நந்திகள் வளர்த்தப்படுகின்றன. எயிர்பட்டினம் மரக்காணம் துறைமுகம்.
தொண்டை மண்டலத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய சிற்றரசுகள் நிறைய இருந்தனர். ஒரே ஆறுதலான செய்தி மாலிகாபூர் உடனே தில்லிக்கு திரும்பினான் என்பது. அவனுடைய ஆர்ப்பாட்டமும் அட்டகாசமும் தென்னகத்தையை கதி கலங்க வைத்து விட்டது. தில்லி சென்றான் என்றால் இன்னும் 6 மாதங்களுக்காவது அவன் வரமாட்டான் என்றும் கூட வைத்துக் கொள்ளலான். அவன் ருசி கண்ட பூனாய். கோயில்களில் இவ்வளவு நகைகள் இருக்குமா என வடக்கில் உள்ளவர்களோ சூல்தான்களோ ஒரு காலம் யுகித்திருக்க மாட்டார்கள். ஒரு மாலிகாபூர் இல்லை என்றால் இன்னொருத்தன் வருவான். இத்தனை 1000 ஆண்டுகளாக தென் தமிழகத்தை கவசம் போல காத்து வந்த தொண்டை மண்டலம் இப்போது நெருக்கடியான சூழலை இருப்பதை உணர்ந்தார் ஏகாம்பரநாதர். வேறு எப்போதும் இல்லாத நெருக்கடி. இதற்கு முன் வந்த பெரும் படையெடுப்பின் போதெல்லாம் மூவேந்தர்களில் எவரேனும் முனைப்புடன் படையை எதிர்கொண்டனர். இந்த முறை அப்படியல்ல. மூவேந்தரும் இல்லை. சோழர் தீவுக்கொட்டையோடு சரி, சேரர் மலைப்பகுதியின் சிற்றரசர் போல் கிடைக்கிறார். காக்க வேண்டிய பாண்டியர்களோ பங்காளி சண்டையில் சூழ்தான்களுக்கு வழிவிட்டு விட்டு காட்டில் பதுங்கி கிடக்கிறார்கள். இருக்கின்றார்களா என்பது கூட தெரியவில்லை. இந்த முறை தமிழகத்தை காக்கும் பொறுப்பு தொண்டை மண்டலத்துக்காரர்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது. காடவராயர், மலையர், வானகோவராயர் போன்ற அரசர்களும் இப்போது தலையெடுத்து போர் நடத்த தயாரில்லை. இருக்கும் ஒரே பேரரசு சம்புவராயர்கள் தான். சம்புவராயர்கள் வழி நடத்தட்டும் என்று தான் மற்றவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏகாம்பரநாதர் ஆழமான யோசனையின் ஊடே தன் புறவியை கடற்கரை பனையில் கட்டிவிட்டு மனதில் துண்டு விரித்து படுத்தார். அவருக்கு ஞான சௌந்தரியம் பூங்கொல்லியும் நினைவுக்கு வந்தனர். பெரும்புலியூர் சித்தர் சொன்னதும் நினைவுக்கு வந்தது. அவர் பாடற் போல முணுமுணுத்ததை இப்போது நினைவு நிறுத்தி மனதுக்குள் பாடி பார்த்தார். சோழ வம்சத்துக்கு சம்புவராயர் கொடுத்த ஒத்துழைப்பு நம்பிக்கையும் ஈடில்லாதவை. எதிரொலி சோழ சம்புவராயர் என்ற பட்டமெல்லாம் வழங்கி கௌரவித்தவர்கள்தான் ராசேந்திர சோழனும் குலோத்துங்க சோழனும். பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் பரம்பரையாக நடந்து வந்திருக்கின்றது. சம்புவராயரும் சோழரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த நட்பும் நம்பிக்கையும் கடல் கடந்தும் தமிழரின் ஆளுமையை விசாலப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது. இன்று சோழர்களின் கை தாழ்ந்து விட்டது. 3ஆம் ராசாதி ராஜ சோழனின் மகள் பூங்குழலிக்கு தம் மீது காதல் இருந்தாலும் சம்புவராயர்கள் கை ஓங்கியிருப்பதன் காரணமாக தன்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற தயக்கம் இருப்பதை கவனிக்க முடிந்தது. இளமைக்கே உரிய சுட்டித்தனங்களும் தலைவணங்காத மிடுக்கு தோரணையும் அவரிடம் இருந்தது. மன்னர் என்னவோ வாழையடி வாழையாக இந்த இரத்த சம்பந்தம் தொடர விரும்பி எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருப்பதையும் ஏகாம்பரநாதர் கவனிக்க தவறவில்லை. தந்தைக்கும் தாய்க்கும் கூட சோழ குடும்பத்தில் பெண் எடுப்பதை விருப்பமாக இருக்கும் என்றும் நினைத்தார். ஆனால் 2ஆம் சுத்தமலரின் மகள் ஞான சௌந்தரி பிடிவாதக்காரி, துணிச்சல்காரி. அவள் தம் மீது காட்டும் அன்பு வெளிப்படையாகவே தெரிந்தது. என்ன முடிவு எடுப்பது என்பது அவருக்கு குழப்பமாகவே இருந்தது. 2 பெண்களுமே அவரை அலைக்கழித்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் பெரும்புலியூர் சித்தர் அவருக்கு நினைவுக்கு வந்தார். உன் பின்னோர் கொத்து கொத்தாய் மாண்டனர்கான், தன்வசம் செலுத்திடவே பல ஊராய் செஞ்சனார்கான், கொடிமரபாய் குளமரபாய் படைவீட்டால் துணை இருந்தாள், குடிக்காத்தால் வழங்காத்தால் கொச்சவையாய் குளம் காத்தாள், மண்ணுக்குரியோனே மனைவி அறிவாயோ, முன்னோட்டாய் மலர்ந்திடுவாய், முழு மனதாய் ஏற்றிடுவாய். 2 முறை சொல்லி பார்த்தும் அவருக்கு தெளிவான எதுவும் அகப்படவில்லை. அம்மா சொல்லி அனுப்பினாளா என்றாரே, தம் தாய்க்கு எதுவும் தெரியுமா என்று நினைத்து பார்த்தார். இப்படியாக எண்ணிக்கொண்டிருந்த போது தன் அருகே யாரோ மணலில் நடந்து வரும் சத்தம் கேட்டது. சிறிதாக கண்களை திறந்து பார்த்தார். கட்டுடலும் அடர்ந்த முறுக்கிய மீசையும் கொண்ட ஒரு இளைஞன் குதிரையை பிடித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் தோரணை ஓர் அரச நடவடிக்கை சம்பந்தப்பட்டவனுக்கு நெருக்கமானதாக இருந்தது. ஓரிடத்தில் நின்று சுற்றும் முச்சும் பார்த்தான். அந்த இடத்தில் புதிரிட்டு இருந்த இடத்தை உச்சி நோக்கியவன் அந்த புதிரை நோக்கி அதை விலக்கி பார்த்தான். வேட்கம்பால் அங்கிருந்த செறிவான இலைகளை தன் குருவாளால் கழித்து உள்ளே கூர்ந்து பார்த்தான். அவனை பார்க்க பார்க்க இளவரசிற்கு ஆர்வம் வியப்பும் அதிகமாக இருந்தது. அவன் இப்போது கீழே கால் விரல்களாக ஊஞ்சி அமர்ந்து எதையோ கண்டுபிடித்து விட்டவன் போலவும் அதை வேகமாக கைப்பற்ற வேண்டும் போலவும் பரபரப்பாக செயல்பட்டான். வேல்கம்பாலும் குருவாளாலும் ஓரிடத்தில் வேகமாக பள்ளம் தோண்ட ஆரம்பித்தான். அவனுடைய செய்கைகள் அனைத்தும் ஆர்வத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தனர். கடை தெருவில் பார்த்த அதே வீரன்தான் என்பது தெரிந்தது. ஏகாம்பரநாதரின் ஆர்வம் அவனுக்கு எப்படிய உணர்வு அலையால் எட்டிருக்க வேண்டும். குருவாளை வலது கையால் கெட்டியாக பிடித்தபடி சுற்றும் முச்சும் பார்த்தான். யாரோ தன்னை கவனிப்பது போல அவன் உணர்ந்து விட்டான். எச்சரிக்கை உணர்வுடன் அந்த பள்ளத்தை சருகுகள் கொண்டு மூட முயன்றான். ஏகாம்பரநாதர் கடற்கரை சங்கு ஒன்றை எடுத்து அந்த புதரை நோக்கி எறிந்து அவனை தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தார். அவன் திடுக்கிட்டு சங்கு வந்த திசையை நோக்கினான்.
தன்னே போல் இன்னொரு வீரன் அங்கே நிற்பதை பார்த்ததும் குருவாளை அவனை நோக்கி எரிந்து கொன்றுவிடும் உத்தேசம் கொண்டான். ஆனால் சற்று தூரத்தில் இருந்த குதிரையும் புன்னகை ததுவும் முகத்துடன் சலனம் எதுவின்றி எதிர்கொண்டு வரும் ஏகாம்பரநாதரின் முகமும் அவனை ஏதோ கட்டுப்படுத்தியது. காந்திராய கைக்குளர்தான நீங்கள் என்றார் ஏகாம்பரநாதர். ஆமாம், நீங்கள் என்றான் அந்த வீரன். இளவரசர் ஏகாம்பரநாதர், படை வீட்டில் உங்கள் தந்தையார் நெய்தளித்த பட்டு புடவைகள் பிரசித்தம் என்றார் இளம் மீசியை வருவிட்டபடி. இளவரசே, இந்த இடத்தில் உங்களை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மேலும் இப்படி ஒரு உடைகள் இத்தனை எளிமையாக என்றபடி நிகழ்காலத்துக்கு வந்தார். காரணம் இருக்கிறது காந்தி. நான் தொண்டை மண்டலத்தை வலம் வந்து சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டி புறப்பட்டேன். சூழ்தானியரின் அட்டகாசத்தை ஒடுக்க வேண்டி நிர்பந்தமும் நம் சம்புவரா ஆட்சியை பலப்படுத்தவும் நம்மிடம் இருக்கும் சிற்றரசுகளை கவனமாக இருக்கவும் ஆயத்தமாக்கவும் புறப்பட்டீர்கள் என்பதை அறிவேன். ஆனால் இது அரசு முறை பயணம் அல்ல, அவசர பயணம். மிக குறுகிய காலத்துக்குள் அனைவரையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து நீலங்கரையரையும் வல்லவராயும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு படைவீடு திரும்புவேன். அது சரி, நீங்கள் ஆர்வமாக எதையோ இங்கே தேடிக்கொண்டிருந்தீர்களே, அது என்னவென்று நான் அறியலாமா? நிச்சயமாக அது உங்கள் சம்பந்தப்பட்டது தான். ஈசன்வாள் சம்பந்தப்பட்டது. வேறு யாரும் அங்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி சுழஞ்சு பார்த்தவர் சொன்னான் காந்திராயன். இதுபோன்ற வீரம், ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் வலையொலி. நான் உங்கள் செல்வா.